ஓடி ஓடி உழைச்ச பணத்தை பர்ஸில் கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த பணம் வந்து பர்ஸில் தங்கவே மாட்டேங்குது, வேகமாக செலவாகுது, வேகமாக போயிடுது. அது என்னென்னு புரிஞ்சிக்க முடியல. என் பர்ஸில் என்னென்ன பொருள் வைக்கணும், என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது, அதை பற்றி எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு பொருளும் ஒரு எனர்ஜியோடு இருக்குது. ஆக்சுவலாக பர்ஸும் அதே மாதிரி தான். நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஸ் தான். இப்போது ஆம்பளைங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் லேடிஸாக இருந்தால் கையில் வந்து எப்போயும் வந்து பர்ஸோடு வந்து போவாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பர்ஸை எப்போயுமே வந்து சுத்தமாக வைங்க. கிழிஞ்ச பர்ஸை வந்து எப்போயுமே யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து உங்கள் பர்ஸை வந்து வாரம் சுத்தம் பண்ணுங்கள். பர்ஸில் வைக்கக்கூடாத 7 பொருட்கள் என்னென்னதை பற்றி நாம் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.